இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? நேற்று எங்களோட 3rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஸ்வீட் செஞ்சு செலிப்ரேட் பண்ணிடலான்னு பைனாப்பிள் கேசரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் செய்யறதுல இப்போ வரைக்குமே நான் ஒரு அரகுறை. அவர் ஏதோ ஓரளவு பரவாயில்லாம செய்வாரு. சரி ஓகே, சேர்ந்து செஞ்சா சாப்பிட்ற அளவுக்காவது வருமேன்னு சொல்லிட்டு சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க எப்படி ரெடி பண்ணிருந்தோம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரவையை நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பைனாப்பிள சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல பட்டர் விட்டுட்டு நம்ம கட் பண்ண பைனாப்பிள் சேர்த்துட்டு கொஞ்சமா லெமன் சேர்த்துக்கணும். கலர் மாறாம இருக்கும். இது கூட ஏலக்காய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு முந்திரி பருப்பு உலர் திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜ்ல நமக்கு ஏத்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். லாஸ்டா தாராளமா முந்திரி பருப்பு உலர் திராட்சை நெய்ல வறுத்து சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. டேஸ்ட் சும்மா டக்கரா இருந்தது. சரி ஓகே, வெட்டிங் டேக்கு கிஃப்ட் சர்ப்ரைஸ்னு எதுவும் இல்லையான்னு கேட்டா பைனாப்பிள் கேசரி தான் கிஃப்ட்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. எப்படித்தானோ தெரியல. அவ்வளவுதான், நாளைக்கு இன்னொரு மினி விழாவில் பார்க்கலாம். பாய்.